தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல் தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுக்க கேதுவோடைய அம்சமான மக நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த நாள் ஆரம்பிக்க போகிறது. கன்னியா லக்னத்துக்கும் கேதுவே இருக்கிறார் அப்படிங்கிறது கோச்சாரப்படி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கேதுவோட சாரத்தில் ஆரம்பிக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அந்த நாளையில் பிடிச்சிங்க அப்படின்னா மிக வெற்றி தரக்கூடிய புத்தாண்டாக இது அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக ஆகிறதுக்கு இந்த நாங்கள் எப்போவுமே உங்கள் பூஜைகள் பண்ணியிருக்கும் போது என் கூட ஜாதகம் பார்க்குற அனைவருக்கும் அந்த பூஜையில் எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் வைத்து நினைத்து உங்களுக்கு நாங்கள் பூஜைகள் செய்து வருகின்றோம். அதனால் ஒரு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் புதுசாக வருகின்ற அனைத்து வீடியோஸ்களும் உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கே வந்து சேரும். இந்த புத்தாண்டில் ஆரம்பிக்கின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சில அரசியல் மாற்றங்களும் ஒரு சில பொருளாதார மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். பொதுவாக சொன்னீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஃபிக் ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. கால சூழ்நிலைகள் மாதிரி சில இடத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது அமையும். அதே சமயத்தில் வருடத்தின் பிற்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சலனங்கள் வரக்கூடும், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி உத்தியோக மாற்றங்கள், சில பேருக்கு வந்து கால சூழ்நிலை மாற்றங்கள்னால ஒரு சில விஷயங்கள் நடக்கும். மெடிசன்ஸ் மருத்துவர்கள் ஒரு புது கண்டுபிடிப்பாங்க. கேன்சர் போன்ற நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிச்சி வைப்பாங்க. அதே மாதிரி தீர்க்க முடியாத சில நோய்களுக்கு இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியாக இந்த காலம் நல்ல காலமாக அது அமையும். ஏன்னா கேதுவோடைய சாரத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல மருத்துவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். உலகத்தின் வெவ்வேறு சின்ன நாடுகளில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொருளாதார நிலை சிக்கல்கள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் 2024 நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சில அதிசயத்தக்க அபூர்வத்தக்க நிகழ்வுகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். தலை மட்டுப்பு பகுதி வரைக்கும் பிரச்சனைகள் வரக்கூடும். பெரிய பாதிப்புகள்லாம் ஆகாது, ஆனாலும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். குடும்பத்தில் சனி வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரும்போது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு சனி இருக்கும் பட்சத்தில் பெரியவங்க, உங்கள் முன்னோர்கள், அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். எப்பவும் போல் குலதெய்வத்தை வேண்டது மிக நன்மையை பலனை கொடுக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், இது ராகுவுடைய நட்சத்திரம். ராகு 18 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷம் எடுத்துக்கிறேன். குரு திசை ஒரு 16 வருஷம், மொத்தம் 22 வருஷம். இந்த புத்தாண்டு முதல் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கோச்சாரப்படி மட்டும் பத்தாது. இதோடைய தசாபுத்தி காலங்களுடன் சேர்த்து கோச்சாரத்துடன் சேர்த்து பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ராகு திசை 18 வருஷம், என்னோடய கால்குலேஷனுக்கு 6 வருஷமும், குரு திசை ஒரு 16 வருஷம், மொத்தம் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ராஜ யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பீங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அஷ்டம சனினால் படாத பாடுபட்டவங்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு மாற்றங்களும் திருப்பங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சனி 9ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த அதிர்வலைகளும் மற்றும் அதிசயத்தக்க குரு பகவான் பார்வைகளினாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். இதுவரைக்கும் திருமணம் நடைபெறாதவங்களுக்கு இளம் வயதிலே திருமணம் ஆகக்கூடிய யோகா அமைப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து
நல்ல வரன் கிடைக்கும். நல்ல ஒரு படிப்பு படிப்பீங்க. நல்ல ஸ்டடீஸ் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகமும், அதே மாதிரி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகமும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை பார்க்கலாம். எல்லா வகையிலுமே ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் எவ்வளவோ ஒரு விஷயத்தை கடந்து வந்திருக்கிற நீங்கள் இந்த குரு திசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்றங்களை உங்களுக்கு கொடுத்தே ஆகும். அடுத்தது சனி திசை 22 வயசு வந்து 41 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் பாதிப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு இளைய சகோதரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் புது முயற்சிகளை ஒரு சில விஷயங்களில் இருக்கிற விஷயத்த அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. புது விஷயமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உகந்த காலகட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக போடக்கூடாது. பட் என்னென்னா ப்ராஃபிட்டபிள் டைம் அப்படின்னு சொல்லலாம். சனி திசையாகவே இருந்தால் கூட இந்த நியூ இயர் வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா இது எல்லாத்துலேருந்து மீண்டு தான் இப்போ வரீங்க அப்படிங்கிறதுனால பாதிப்புகளை மட்டுமே கொடுத்து அதை கொஞ்சம் சிரமப்படுத்தியிருக்காது. சனி திசையில் ஒரு கடந்து போகணும் அப்படின்னா பொறுமை, எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறது அவசியமே தவிர மற்றபடி சனி வந்து கொடுப்பார் யார் தடுப்பாருங்கிற மாதிரி பெரிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டம், சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒர்க் லோடு அதிகமாகும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, புது பதவி, பட்டம், புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்க போகுது. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது புதன் திசை 41 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும். இது ராசியாதிபதி திசைங்கிறதுனால அனைத்து வகையிலுமே நன்மை அளிக்கக்கூடிய திசையாக இருக்கும். சில பேர் புதன் திசை இப்போ கடந்து வந்தீங்கன்னா எங்கெங்கே எங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டால் அஷ்டம சனியில் நல்லது நடக்காது. சரிங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் புதன் திசை இப்போ அஷ்டம சனிலேருந்து மீண்டு புது ஆண்டை நீங்கள் காலை எடுத்து வைக்கிறதுனால இப்போது நன்மைகள் அதிக அளவில் தான் ஏற்படும். புது வீடு வாங்குவீங்க, புது மனை வாங்குவீங்க, புது ஒய்ஃபு, சில பேருக்கு லேட் மேரேஜ் நடக்கும், செகண்ட் மேரேஜ் நடக்கும். சில பேர்த்துக்கு நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில். 3, 6, 8, 12 மறையாமல் இருந்தாலோ அஸ்தங்கம் ஆகாமல் இல்லாமல் நீசம் பெற்று இருந்தாலோ புதன் திசை வேலை செய்யாது. அதனால் அது இருக்கான்னு மட்டும் ஜனனகால ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கேது திசை 58 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். இந்த கேது திசை புதன் போலேயே செயல்படும். ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு தான் கேது வந்திருக்கிறதுனால கேது திசை முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ஆரோக்கியமான உணவு முறைகளை இந்த நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மனநிலையில் எந்த மாற்றம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தேவை உள்ள விஷயத்துக்கு நல்லபடியான ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு கோவத்தை குறைச்சி சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குறது இந்த கேது திசை காலங்களில் ரொம்ப நல்லது. ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பயணங்கள், கடவுளை நிறைய கோயில் சுற்றுறது போன்ற விஷயங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப இந்த கேது திசை நன்மைகள் அதிக அளவில் கொடுத்துரும். அடுத்தது சுக்கிர திசை 65 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை காலங்களில் நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவிக்க முடியாத வயசில் வர்ற சுக்கிர திசை மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்காது, அனுபவிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய இடத்துல சொசைட்டியில் நல்ல ஒரு பேர், புகழ், பட்டம், பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த பட்டம், பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய திசை அப்படின்னு சுக்கிர திசையை சொல்லலாம். அஸ்தங்கம் ஆகாமலோ இல்லாட்டின்னா சுக்கிரன் பாவிகளுடன் சேராமலோ இப்போ சனி பார்வை இல்லாமலோ இருந்தால் சுக்கிர திசையின் மிக பெரிய நன்மை அது ஏற்படும். சில விதி விலக்குகள் இருக்குது சுக்கிர திசைக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்க்குறது நல்லது. இல்லை அதில் உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுன்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி சுக்கிர திசை எப்படி இருக்கும்னு நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது சூரிய திசை 85 வயசுலேருந்து 91 வயசு வரைக்கும். சந்திர திசை 91 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும். இந்த 2 திசா காலங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு சூரிய திசை, சந்திர திசை ஒரு நன்மை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவுலாம் நன்மை பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி கடந்து போய் 9ஆம் இடத்துக்கு வருகின்ற சனியும் குருவின் பார்வையும் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கொடுக்கும். உங்கள் ராகுக்கு எதுவும் ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. சூரிய சந்திர திசையில் இருக்கிறவங்க
சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் பாதிப்புகளை பார்த்துக்கணும். மனநிலை பாதிப்பு தவறுன்னு ஒரு விஷயம் நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்த பேசாமலோ இல்லை நடத்தாமலோ இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் திருப்பங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கால் வலி கை வலி அப்படிங்கிறது வரும், இடுப்பு வலி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு இந்த சூரிய சந்திர திசையில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது இந்த சூரிய திசையில் ரொம்ப நல்லது. சந்திர திசை மனோகரகங்கனால மன அளவில் அழுத்தத்தை கொடுக்காமல் எப்போதுமே ஹாப்பியான மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்மையை அதிக அளவில் கொடுக்கும். இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சிவ வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடுங்க, அது ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இந்த பெயர்ச்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது துணியை மாட்டிட்டு சரியாக 5:20 மணிக்கு சனி பயிற்சி அப்போ நீங்கள் பெரிய மாற்றத்துக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு காலை எடுத்து வைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யங்களும் சேரப்போகுது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.